அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ஆடி 2ஆம் ஞாயிறு வழிபாடு தாங்க. ஆடி 2ஆம் ஞாயிறு தேய்பிறை அஷ்டமியுடன் கூடிய 2ஆம் ஆடி ஞாயிறு எவ்வாறு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே முழுக்க முழுக்க பைரவருக்கான ஒரு நாள் தாங்க. அதுலேயும் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்பவும் சிறப்பு. கூடவே ஆடி மாதமும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாளை மறக்காமல் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. காசிக்கே காவலாக நிற்பவர் இந்த பைரவர். அந்தகாசுரன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் இந்த கால பைரவர். சிவபெருமானின் மகனான முறையில் இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் 8 பைரவ திருக்கோலங்களை கொண்டும் 64 பைரவ ரூபங்களையும் கொண்டவர் இந்த பைரவர். இந்த பைரவர் காசிக்கே காவலாக நிற்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. காசியின் 8 திக்கிலும் நிற்பவர் இந்த பைரவர் 8 ரூபமாக விளங்குறாரு. அதில் கால பைரவர், அசிதாக பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், தீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு 8 ரூபங்களை கொண்டவர் இந்த பைரவர். எல்லா சிவன் கோயிலும் இன்றைக்குமே எல்லா தெய்வங்களின் கதவுகளை பூட்டிவிட்டு கால பைரவர் காலடியில் வைத்து தாங்க போவாங்க அந்த காலத்தில். இன்றும் சில கோவில்களில் இது வழக்கமாக இருக்குங்க. சரி, இந்த கால பைரவரை என்னென்ன பிரச்சனைகளுக்காக நாம் வழிபாடு செய்யலாம்? முதல்ல இழந்த செல்வம், வராத கடன், கடன் அடைக்க, நோய் தீர, நோயினால் ஏற்படும் வலிகள் குறைய, சனி தொல்லைகளிலிருந்து நீங்க, தொடர்ந்து தொழிலில் ஏற்படும் சரிவை சரி செய்ய, அரசியலில் வெற்றி பெற, பண பிரச்சனைகளிலிருந்து நீங்க, வழக்குகளில் வெற்றி பெற, பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யலாங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை, பிறக்கின்ற குழந்தையும் ஆரோக்கியமற்றதாக பிறக்கிறது, கரு உண்டாகுது கலையுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கால பைரவர் வழிபாடு. அதுவும் வருகின்ற ஆடி ஞாயிறு தேய்பிறை அஷ்டமியை மறந்தும் தவறிவிடாதீர்கள். எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் எழுந்து குளிச்சுட்டு காலபைரவர் படம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் படம் எடுத்துக்கோங்க. சிவபெருமான் படம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் திலகம் இட்டுட்டு தீபம் ஏற்றிடுங்க. காலையிலேருந்து உபவாசம் இருப்பவர்கள் இருக்கலாம், இல்லை இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தீபம் மற்றும் ஏற்றிடுங்க. ஞாயிறு மாலை 4லேருந்து 6 மணிக்கு மேலே தான் ராகு காலம். அந்த இடைப்பட்ட 4லேருந்து 6 மணிக்குள்ளே தான் வழிபாடு செய்யணும். அருகிலே கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு சென்று சந்தனம், ஜவ்வாது இது போன்ற வாசனை திரவியங்களை அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா பைரவருக்கு சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதே போல் பைரவருக்கு 2 மலர்களை சூடக்கூடாது. மல்லிகை, நந்தியாவட்டம் ஆகிய 2 மலர்கள் பைரவருக்கு சூடக்கூடாதுங்க. அவருக்கு பிடித்தமான பூ மலர் அப்படின்னா தாமரை, வெல்வம், தும்பை, சிகப்பு அரளிப்பூ ரொம்ப அவருக்கு பிடித்தமான ஒரு மலர். இந்த பூக்களால் அவரை அலங்காரம் செய்யலாம். அதே போல் அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னா காரமான புளி சாதம், மிளகு, பருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடை, அது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அதே போல் இரவு நேர உபவாசம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இதுதான் பைரவருக்கு. ஏன்னா பைரவருக்கு நம்ம மாலையில் தான் வழிபடுறோம். அதனால் இரவு நேர உபவாசம் அப்படிங்கிறது இருக்கணும். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடை மட்டும் மேற்கொள்ளலாம். அதே போல் கோவில்களில் பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு 9 அகல் தீபங்களில் ஒரு மிளகு இட்டு தீபம் ஏற்றுங்க. இது ரொம்ப விசேஷமானது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதை நீங்களே பார்க்கலாம். எத்தனை நாள் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வரை நீங்கள் தேய்பிறை அஷ்டமி வழிபாடை நீங்கலாம். எங்ககிட்ட பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு பண வரவு வேணும், அதே மாதிரி செல்வம் சேரணும், நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமி திதியிலிருந்து உங்கள் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூங்க.